வெல்கம் டு கர்த்டே சீரீஸ். இன்றைக்கி நம்ம பி காம்ப்ளெக்ஸ் விட்டமினில் விட்டமின் B9 அதாவது ஃபோலிக் ஆசிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபோலிக் ஆசிட் அது வந்து ஃபோலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விட்டமின் B9 வந்து நேச்சுரல் ஃபார்மாகவே ஃபோலேட்டாக தான் இருக்கும். அந்த ஃபோலேட் தான் வந்து ஃபோலிக் ஆசிடாக மாறும். இது நம்ம பாடியில் மெயின் ரோலாக என்ன பண்ணுதுன்னா DNA சிந்தசிஸ்க்கும் செல் டிவிஷனுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஃபாஸ்ட்டாக செல் டிவைட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னென்சி டைமில் நம்மளோட ஃபேட்டல் செல்லை டெவலப் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஸ்கின் அண்ட் கட்டோட லைனிங் செல்லை டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த விட்டமின் B9 வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓவரால் பாடியில் என்னென்ன வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். DNA அண்ட் RNA ஃபார்மேஷன் ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. DNA அண்ட் RNA ஃபார்மேஷனில் என்ன ஆகுதுன்னா ஃபோலேட் வந்து 1 கார்பனை டிரான்ஸ்பேட் பண்ணி அந்த ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது பைரின் அண்ட் தயமீட் வந்து சிந்தசிஸ்க்கு இந்த B9 வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம DNA அண்ட் RNA ஃபார்மேஷனில். அடுத்து சிம்பிளாக சொன்னால் நியூ செல்லை வந்து க்ரியேட் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரெக்னென்சியில் ஏன் இது இம்பார்ட்டன்னா B9 வந்து ஏன் இம்பார்ட்டன்னா இயர்லி ப்ரெக்னென்சியில் அந்த ஃபோலிக் ஆசிட் நம்ம உடம்புக்கு தேவை. ஏன்னா நியூட்ரல் டியூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் பேபியோட பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை டெவலப் பண்ணுறதுக்குமே இந்த விட்டமின் B9 வந்து தேவைப்படுது. இதோட டெஃபிஷியன்சி என்ன ஆகுனா நியூட்ரல் டியூப் வந்து டிஃபெக்ட் ஆகிடுது, கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் B9 கம்மியாக இருந்துச்சுன்னா. அடுத்து நம்ம ரெட் பிளட் செல் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த விட்டமின் B9ன்றது நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபோலேட் டெஃபிஷியன்சி வரும். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபோலேட் டெஃபிஷியன்சி வரும். ஸோ அதனால் வந்து மெகாபிளாஸ்டிக் அனிமியா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அனிமியா. இந்த அனிமியா வந்துச்சுன்னா நமக்கு பெக்டியூஸ் பேல் ஸ்கின்ஸ் நம்ம ரொம்ப வீக்னஸாக வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹோமோசைட்டசிஸ் கண்ட்ரோல். இது என்னன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம விட்டமின் B6 அண்ட் B9 அண்ட் B12 நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம B12 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜாயின்ட் ஹோமோசைட்டசின்ஸ் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமாக ப்ரெக்னென்சி உமனுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த விட்டமின் B9 வந்து இந்த விட்டமின் B9ன்றது வந்து நம்ம பாடியில் நிறைய ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ விட்டமின் B9 குறைஞ்சா ப்ரெக்னென்சி உமனுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறீங்க. சரி, என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட் சோர்ஸ்லாம் எடுத்துக்கலான்ட்டு பார்த்தோன்னா இந்த விட்டமின் B9 பார்த்தோன்னா நம்ம ஸ்பினாச்சு, முருங்கைக்கீரை, ப்ரொக்கோலி, லெட்டிஸு, சிக்பீஸு, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். அந்த ஆரஞ்சு அந்த மாதிரி. அப்புறம் நம்ம கிரெயின்ஸ் அதாவது தானிய வகைகள், கோதுமை அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கலாம். எவ்வளோ கிராம்ஸ் எடுத்துக்கணும்? நம்மளோட டயட்ரி நியூட்ரிஷன் பார்த்தோம்னா 400 மைக்ரோகிராம்ஸ் வந்து அடல்ட்டுக்கு, ப்ரெக்னென்சிக்கு வந்து 600 மைக்ரோகிராம்ஸ், லாக்டேஷனுக்கு வந்து 500 மைக்ரோகிராம்ஸ்.